நடுத்தர வர்க்கத்தின் அலாரம். காலை 5:30 மணி. அலாரம் அடிக்கும். ஆனா அது தூங்க எழுப்பல்ல, பொறுப்பை நினைவூட்ட. அப்பா தேநீர் குடிச்சுக்கிட்டே இஎம்ஐயை நினைச்சு மௌனம். அம்மா சமையலறையில் காய்கறிகளை எண்ணி எண்ணி சமைப்பு. வீட்டிலிருந்து அப்பா கிளம்பும்போது மனைவியிடம் சொல்லும் ஒரே வார்த்தை, இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கல்லூரியில் பணக்கார பிள்ளைகள் ட்ரிப்பு பேசுவாங்க. ரவி பஸ் காசு சேமிப்பது பற்றி யோசிப்பான். ஏன் பார்ட் டைம் வேலைன்னு கேட்டா அவன் சிரிப்பான். ஆனா மனசுக்குள், எனக்காக என் அப்பா அம்மா முழு நேரம் வேலை செய்றாங்க. அப்பா அமைதியா சொன்னார், படிச்சுக்கோடா, லைட் இல்லைன்னாலும் பரவாயில்ல, உன் ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும். அந்த ஒரு வரி பல அடிகளுக்குச் சமம். வருஷங்கள் ஓடுச்சு. தோல்விகள் வந்தது, ரிஜெக்ஷன் வந்தது. ஆனா கைவிடுற எண்ணம் மட்டும் வரல. ஒரு நாள் முதல் சம்பளம். ஃபோன் வாங்கல, சேர் வாங்கல, விலை பார்க்காம மளிகை சாமான் வாங்கினான். அம்மா சத்தமில்லாம சிரிச்சாங்க. அப்போதுதான் ரவி புரிஞ்சுகிட்டான், மிடில் கிளாஸா பிறக்கிறது பலவீனம் இல்ல, அது பொறுப்போட ஆரம்பிக்கிற பயணம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.